பிரைஸ் தி லார்ட். எனக்கு குழந்தைங்க திருமணத்துக்கு அப்புறம் 3 ஆண்டுகள் கழித்து, அப்போ அந்த 3 ஆண்டுகள் ரொம்ப கஷ்டமான நாட்கள். ஏன்னா எல்லாருமே அத்தை ஊழியம் செய்யறதுனால எல்லாருமே என்ன இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. யாராவது குழந்தைய பத்தி பேசினாலே எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, மாடிக்கு ஓடி போய் எங்க ரூம் மாடியில ஓடியே போயிட்டு கட்டில் காலை பிடிச்சி அழுவேன். ஏசப்பா, இது உங்க கால் ஏசப்பா, எனக்கு 3 ஆண்டுகள் ஆகுது ஏசப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, மலடிய சந்தோஷமாய் பிள்ளை தாழ்ச்சி ஆக்குகிற தேவனே, என்னையும் பிள்ளை தச்சு ஆக்குங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு அழுது ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். ஏசப்பாவோட பாதத்துல ரொம்ப நேரம் அப்போ ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மோகன்ஸ் லாசஸ் அங்கிள் கூட்டத்துக்கு போனேன். அங்க ஏசப்பா ஜனவரி மாசம் வாக்கு கொடுத்தாங்க, உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்துமே நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து வச்சு அப்பவே ஏசப்பா கிட்ட கேட்கிறேன், நான் எனக்கு சந்ததி இல்லை ஏசப்பா, இந்த வருஷம் இந்த வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து ஏசப்பா கிட்ட நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா கிருபையாய் அந்த வருஷத்துல ஏசப்பா கன்சீவாக கிருபை செய்து குழந்தையை பெற்றெடுக்கவும் கிருபை செய்தாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு ரொம்ப தடையா இருக்குன்னா அது ஒரு எல்லாராலும் ஆச்சரியப்படுற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, 3 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எத்தனை பேர் ஒரு ஆசையா தூக்குறது, அவனுக்கு எல்லாமே நல்லா பண்றாங்கல்ல குழந்தைக்கு. ரொம்ப வருஷமா நீங்க ஏதாவது காரியத்துக்காக வெயிட் பண்றீங்களா? கண்டிப்பா ஏசப்பா தருவாங்க. அவருடைய பாதத்தை விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. மனுஷங்க நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க காதுல கவனிக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போய் செய்து உங்களுடைய ஜெபத்தை தடை செய்யணும்னு பிசாசு நிறைய திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க அவனுடைய திட்டத்துக்கு எதுக்குமே நீங்க இசைந்து விடாதீர்கள். நீங்க முழு மூச்சா உங்களோட போக்கஸ் ஏசப்பா மேல மட்டும்தான். வாக்கு தத்தங்கள் ஏசப்போட வேத வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து அந்த வார்த்தைகளை நீங்க ஜெபத்துல அறிக்கை செய்து நீங்க ஜெபம் செய்யும் போது கண்டிப்பா ஒரு நாள் ஏசப்பா பெரிய அதிசயத்தை செய்வாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் சந்ததி பூமியில திரளாய் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.